ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்களா சோட்டா பீம். அதுக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பெயிண்ட் பண்ணுறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மினி சோட்டி ஃபேமிலி. எங்களோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் சேனலில். இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நாங்கள் மினி சோட்டி ஃபேமிலி, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்பிராணி, குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இன்னும் காலையில வெளியில நின்றுட்டு இருக்கீங்க பனியில. உங்க அம்மாவுக்கு தெரியுமா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி? சரி, ஓகே, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் சாயந்தரம் பெயிண்ட் அடிக்க போறேன் சோட்டு வீட்டுல போய். இப்ப நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா. எங்க அம்மா பார்த்தா என்னை திட்டுவாங்க. சரி, பாய் பாய். நீங்களும் கிளம்புங்க, பாய். பப்பிராணி, ஏன் வெளியில் நின்றுட்டுருக்கீங்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? எதுக்காக நிற்கிறீங்க? ஓ, பால் பாக்கெட்டுக்காக நின்றுட்டுருக்கீங்களா? சரி, ஓகே. அங்கே போய் கிளம்புறோம். மணி ஆகுது பாரு, சீக்கிரம் கிளம்பி வா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் விளையாடணும். இன்னைக்காச்சும், நேற்றெல்லாம் ஒரே மழையாக இருந்துச்சு, அதனால இன்னைக்காவது விளையாடலாம். நாங்கள் போய் கிளம்புறோம். சாயும் என் கூட தான் இருக்கா. நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், நீங்களும் கிளம்பி வாங்க. 5 minutes கிளம்பிடுவான் சோட்டோ. ஒன்றும் இல்லை ஜாய், அம்மா குப்பை நிறையா இருக்கு, வெளியில குப்பைக்காரவங்க வந்தா போட சொன்னாங்க. அதனாலதான் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். சாயந்தரம் பெயிண்ட் தானே அடிக்கணும். எங்க அப்பா கலர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வாங்க போலாம். குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சோட்டு இப்போ தான் சாப்பிட்டா. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஆட்டோ வர்றதுக்குள்ளே உங்களுக்கு எதனா சமைச்சு கொடுத்துட்றேன். அதை விட ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது. அம்மா வெங்காயத்தில் வந்து பஜ்ஜி மாதிரி செஞ்சுருக்கேன். காலையில் இட்லியோடு சேர்த்து அதை தான் சமைச்சேன். கொண்டு வந்து கொடுக்கவா? ஆட்டோ வர்ற வரைக்கும் அதெல்லாம் ஒரு கிளான் சாப்பிட்டுறீங்களா? டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடவா? இந்த எடுத்துகிட்டு வரேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நிறையா சாப்பிட வேண்டாம். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, போதும். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை ஒன்று பேலன்ஸ் இருக்காமே, ஏன் நேற்று யாருமே கலர் புக்கில் பெயிண்ட் பண்ணவே இல்லை? சரி, டக்குன்னு உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம். ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருங்க, சரிங்களா? ட்ரெஸ்ஸில் பட்டுக்காமல் சாப்பிடுங்க. ஸ்கூல் போகும்போது ட்ரெஸ்ஸு அழுக்காயிரும். கரெக்டாக சாப்பிட்டு அம்மா துணி தரேன், வாயெல்லாம் தொடச்சிட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு டக்குன்னு ஆட்டோவில் ஏறிடுங்க. நீங்களே சாப்பிட்றீங்களா, இல்லை நான் எதனா ஊட்டி விடவா? ஆமாம், நீங்கள் ஃபேஸ் எல்லாம் எண்ணெய் ஆக்கிடுவீங்க, நானே ஊட்டி விட்றேன். ஆக்காட்டு சீக்கிரம். டக்குன்னு 2 வாய் வாங்கிட்டு கிளம்புறீங்களா? ஜாய், பப்பிராணி, டக்குன்னு வாங்க, இங்கே சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. அம்மா, எனக்கும் நிறையா ஊட்டுங்கம்மா, எனக்கு வைக்கிற மாதிரியே. சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு. சாயந்தரமும் நீங்கள் இதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாமே. காலைல டைமில் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? சாயந்தரம்னா நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம்ல. அம்மா, எனக்கு இந்த வாட்டர் பெயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குல்லம்மா, அது வாங்கி கொடுங்கம்மா, நான் பெயிண்ட் பண்ணணும்மா. போதுமா? ஆட்டோ சவுண்டு கேட்குது. நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புறோம்மா. பாய்மா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஹாஃப்-இயர்லி லீவில் ஒரு பெரிய புக்கு வாங்கி ஆளுக்கு ஒரு பெயிண்ட் அடித்து ஸ்கூலில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருந்தோமா. ஆனால் எங்களால் அதை பண்ண முடியல. அதனால இன்னைக்கு தான் பண்ணலான்னு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, சின்சானும் சோட்டா பீமும் இந்த படம் போட்டிருக்காங்கல்ல, மேலே வந்து எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து என்ன கலர்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கலரை நம்ம கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் இதை வந்து கொடுத்து ப்ரைஸ் வாங்கலான் இருக்கோம். ப்ரைஸ் தராங்களான்னு தெரியல, ஆனால் எங்களோட முயற்சியில் தான் இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம். வாங்க பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சோட்டா பீம் பெயிண்ட் பண்ணட்டுமா? நான் அது கலர் பண்ணி காட்டுறேன். நான் ஜஸ்ட் இந்த வாட்டர் கலர் மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு 6 கலர் 12 கலர் இருக்குள்ள அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பெயிண்ட்டு டப்பாலாம் இல்லை. ஆனால் பப்பிராணி பெயிண்ட் டப்பா வச்சு அடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை அடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். வெளியில் பனியில் போய் விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது அம்மா விளையாட சொன்னாங்க. இதுவும் எங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான். யார் கரெக்டாக கலர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? நீங்களும் வீட்டிலே இருங்க, வெளியில் பனியில் எங்கேயும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோட்டோ இங்க பாத்தீங்கன்னா, இந்த சோட்டா பீமா வரைய போறா. ஃபர்ஸ்ட் வேஸ்டிக்குள்ள காவி கலர், அடுத்து அந்த ராக் கீழே நிழல் மாதிரி இருக்கிற பகுதியிலையும் சோட்டா பீமோட தலை, அப்புறம் சோட்டா பீமோட ஷூ, அது 3க்கும் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அதை இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்களா, பிளாக் கலர். ஓகே,
அடுத்தது சோட்டா பீமோட பாடிக்கு ஒரு லைட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் தண்ணி ஆட் பண்ணி அடிக்கிறா. அப்புறம் ராக்குக்கு வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்ல லைட்டா இருக்கு. அந்த கலர் நம்ம கிட்ட இல்ல, கிளிட்டர் மட்டும்தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறான்னா பிளாக் கலர்ல தண்ணி கொஞ்சம் ஓவரா ஆட் பண்ணிட்டு அந்த ராக் ஃபுல்லா பாறை ஃபுல்லா வந்து லைட் பிளாக் கலர் மாதிரி கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கா பாருங்க. யாருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க ரொம்ப பிடிக்கும் எங்களை மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோவை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? செம்மையா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் சோட்டோ அடிச்சு முடிச்சிட்டா. சோட்டோ அடுத்தது நான் அடிக்கட்டுமா? நான் ஆனா பெயிண்ட் கொண்டு வரல. எங்க அம்மா இன்னைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீ பெயிண்ட் கூட எங்க அம்மா கொண்டு வந்தனா நான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு ஒரு பேஜ் கொடு.